வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா KTM நடத்துகிற KTM கப் சீசன் 2 அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கோயம்புத்தூரில் நடக்குது, இங்கே வந்து ரேஸ் ட்ராக்கில் நடக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா KTM RC 390 பைக்ஸை வந்துட்டு ரேஸில் விடுவாங்க. ஸோ வரவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணி யார் வந்து ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கப்பு கொடுப்பாங்க. ஸோ அதான் அந்த ஈவெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு நிறைய பைக்ஸ் வச்சுருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது RC 390 ப்ளஸ் புதுசாக லான்ச் பண்ண KTM Duke 390 வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Duke 200 இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அட்வென்ச்சர் 390X இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா RC 200 இருக்குது. ஸோ RC 200 பொறுத்தளவுக்கு புதுசாக கலர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நம்ம முடிச்சாச்சு, ஐடி கார்டு வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஈவெண்ட்டை பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஷோகேஸ் பண்ண வெஹிக்கிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா KTM 200, இது வந்துட்டு அட்வென்ச்சர், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா RC 200 இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RC 390 இருக்குது. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குல்ல. எஸ், ஸோ இது எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ண வெஹிக்கிள். E20 ஃபியூலோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Duke 390. இது நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணி ரிவ்யூலாம் பண்ணியிருப்போம். அதோட வீடியோ வந்துட்டு மேலே ஐக்கானில் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்றைக்கி வந்து RC 390 தான் ரைட் பண்ண கொடுப்பாங்க. பார்க்கலாம் வாங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இதான் கோயம்புத்தூர் செலெக்ஷன் ரவுண்ட் அதான் நடந்துகிட்ருக்கு. சியாட், கேஸ்ட்ரால் பவர், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், சியாட் டயர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ட்ராக் போய் பார்க்கலாம், ட்ராக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரேஸில் போகிற பைக்ஸ். ஸோ இதான் நம்பர்ஸ் இருக்குது, இதுக்கு எல்லாமே வந்து ரைடர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து செலெக்ஷனில் வந்துட்டு இருக்கிற ரைடர்ஸ் வந்து இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பேட்சாக அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரைடு எப்போ அப்படின்னா லஞ்சுக்கு அப்புறமா தான் எங்களோட ரைடு இருக்க போது. இப்போதைக்கு செலெக்ஷன் ரைடு தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காங்க உள்ள ட்ராக்கில். வாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் கோயம்புத்தூர். ஸோ வந்து ஒரு பேட்ச் வந்து ரைட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. ட்ராக்கை பொறுத்தளவுக்கு இது வந்து MMRTயோட பெருசு இல்லை, ரொம்ப சின்னது தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிட்டர்ஸ் ப்ளஸ் வந்து ரைடர்ஸ் அக்காமடேட் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த பேட்ச் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. So இது வந்து kind of a selection round. Around why we are doing this and what's the idea about it. This is, as you know, the season 2 of the KTM Cup, and to be fair, it gives us confidence to see what we have churned out in terms of how we have democratized racing in India. I'll take you some brief, but before we go ahead, let me show you a small AV which tells you about the brand, the real KTM brand, what it is about, and what does racing really means to KTM. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா KTMோட ரேஸ் கப் சீசன் 2ல் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கஸ்டமரை வந்துட்டு ரேஸில் ரைட் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா KTM தான். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆரஞ்சு டேஸ், KTM ஆரஞ்சு டேஸ், அப்புறம் வந்து நிறையா சின்ன சின்ன குட்டி குட்டி ரேசஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி ஒரு லேப் ரைட் பண்ண வச்சு அதில் வந்து செலக்ட் ஆகிறவங்கள ஆஸ்ட்ரியா கொண்டு போயிட்டு அங்கே வந்துட்டு KTM MotoGPயில் ரைட் பண்ணுறவங்கள்ட்ட ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம வந்து 2023 வந்துட்டு KTM RC கப் ரைடில் வந்து நம்ம பண்ணியிருந்தோம், வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இயரை வந்து சம்திங் ஸ்பெஷல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ரைடர்ஸை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அமெச்சூர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ, இன்னொன்று வந்து உமன்ஸ். ஸோ இந்த அமெச்சூர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, இவங்க தான் வந்து பேசிக்காக KTMோட கஸ்டமர்ஸ். உங்கள்கிட்ட KTM பைக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெல்மெட், லெதர், க்ளவுஸ் இது மட்டும் கொண்டுட்டு வந்தீங்கன்னா போதும். கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே இங்கே அரேஞ்ச் பண்ணி கியர்ஸ் உங்களுக்கு கொடுத்து, இங்கே அகாடமிக்கும் இருக்குது. இங்கேயும் ஃபஸ்ட்டு ஓரலாக ட்ரெயின் பண்ணுறாங்க, உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. பைக்ஸை வந்து எப்படி ஹோல்டு பண்ணணும், எப்படி லீன் பண்ணணும், எப்படி எந்த இடத்துல எப்படி வந்து ரேஸ் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ட்ராக்லேயும் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ரவுண்ட் நடக்குது, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபயர் ரவுண்ட் நடக்குது, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாலே. ஸோ ஃபினாலே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இங்கே கரி மோட்டார் ரேஸ் ட்ராக் கோயம்புத்தூரில் தான் நடக்க போகுது. ஐ திங்க் மேலே வருதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த KTM கப் சீசன் 2க்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ரைட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நார்மல் ரோட்டில் பப்ளிக் ரோட்டில் நீங்கள் ரேஸ் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே இருக்க பைக்ஸ் ஆகட்டும், இவங்க கொடுக்குற சூட்ஸ் ஆகட்டும், பூட்டு எல்லாமே வந்து பயங்கரமாக சேஃப்டியானது. ப்ளஸ் இங்கே உங்களுக்கு ஏதாவது ஆனாலும் கீழே விழுந்துட்டீங்க போனாலும் ஆம்புலன்ஸ் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. உடனே உங்களை ட்ரீட் பண்ணி உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பார்த்துப்பாங்க. பட் நீங்கள் ரோட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை, உங்கள் கூட இருக்கிற சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ அதனால் உங்களுக்கு ரேஸ் ரைட் பண்ணணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் KTM வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். Humans, what have you learned? I was programmed to beat you. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. நாங்கள் வந்துட்டு ரைட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அந்த செலெக்ஷன் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மீடியா ரவுண்ட் வந்து இதில் ரைட் பண்ணுறதுக்கு விட்டாங்க. ஸோ ட்ராக் வந்து ரொம்ப சின்னது தான் MMRTயை கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்டில் வந்து ரைட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் வண்டி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ரைட் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக கலந்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரைனரும் இருக்காங்க. ரோட்டில் ரேஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ரேஸ் ஈவெண்ட்டில் கலந்துட்டு ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரேசராக கூட ஆகலாம் நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா. அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் அந்த ரைடு. ஆல்ரைட் கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.